கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாரெல்லாம் இந்த புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்களோ, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு தந்த விசேஷமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்ம எங்கெல்லாம் அறிவிக்கிறோமோ அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படும் போது கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே பலவிதமான சூழ்நிலையிலே புதிய நாளிலும் இணைந்திருப்பீங்க. 106ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்களிலே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வல்லமையான செய்களை சொல்லி அவருடைய துதிகள் எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் என்று ஒரு கொஸ்டின். நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செலுத்துகிறவர்களும் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். எந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதி. அப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம எங்கெல்லாம் சொல்றோமோ அந்த இடத்துல நம்ம குடும்பத்தை வந்து ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளை வசனத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். 119ஆம் சங்கீதம் 172ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. என் நாவு உம்முடைய வசனத்தை விரிவாய் விவரித்து சொல்லும். நல்ல விளக்கமா விவரித்து சொல்லும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கேட்குறீங்க. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில எப்படி நிறைவேறுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்தில் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தை அறிவிக்க வேண்டும். அவருடைய நாமத்தை அறிவிக்கும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 11 ஆகிய வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். தியானித்து பேசுங்கள். நம்ம வேதத்தை அதிகமா தியானித்து மற்றவங்களுக்கு நாம் சொல்லும் போது நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது ஃபார்முலா. நான் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா தியானித்து நான் மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, நீங்க கையில பைபிள் அதிகமா எடுத்து வாசித்து தியானித்து நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது தேவன் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக நம்ம ஜெபிக்க போயிடும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரின் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. புது கிருபையால் நிரப்புங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலி அடைபடட்டும். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால மூடுங்க ராஜா. மகிமையின் ஆவியானவரே எங்க மேல தங்கி இருங்கப்பா. இரவு போலும் வேதத்தை தியானிக்கிற அந்த அபிஷேகங்களை தாங்கப்பா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. ஜெப அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. சத்துருக்கள் மேற்கொள்ள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. பூமியின் மேல அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று வசனத்தின்படி
உங்க பிள்ளைகளே அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. கிருபையின் வரங்களை தாங்கப்பா. ஞான வரங்களை தாங்கப்பா. தீர்க்க தரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. பரிசுத்தாவின் வரங்களால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ ரட்சிப்பின் வஸ்து தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்கப்பா. துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து. எத்தனையோ தேவைகள் காட்சிக்கிறாங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தோம். எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. குறைகள் குற்றங்களாவற்றை மன்னித்த நாளில் சகல காத்து தடைகள்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடுத்தோம். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும் இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தினம்தோறும் ஒரு வாக்குத்தத்தம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தரும் குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.